ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் வந்து அவியல். அவியலுக்கு நான் இப்போ என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், வாழைக்காய், வெள்ளரிக்காய், பொட்டேட்டோ இதெல்லாம் தான் மிக்ஸ்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை தான் நான் வந்து ஆயில்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு வேக வைக்க போறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸ்டா எல்லா காயும் சேர்த்து போடுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் வச்சு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சும்மா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம். 2 மினிட்ஸ் சும்மா ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம். காய் வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோம். தேங்காய், சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, 4 பச்சை மிளகாவை இப்படி பாதியாக கீறி போட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தா எல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதை வந்து குறைன்னு அரைச்சி வைக்கணும். அது இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு தாளிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தனியாக அதில் கொஞ்சம் தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாங்க. இப்போ தாளிச்ச கடுகும் கருவேப்பிலையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தாளிச்சது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான். நீங்களும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.